You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதில் ரொம்ப சந்தோஷம் என்னன்னாக்கா, நம்ம மத்தியில் இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியில் பாஸ்டர் டேவிட் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். டேவிட் லிவிங்ஸ்டன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் அவரை இயேசுவோடு கூட பேசும் வாருங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாய் வசனங்களை விதைக்கிறதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஒருவேளை இல்லையானால் காலையில் ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு கூட பேசும் வாருங்கள் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகிறது. அதில் நிறைய செய்திகளை தொடர்ச்சியாக அன்பு போதகரை கொண்டு தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டு வருகிறார். அப்போ ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ளணும், அந்த நிகழ்ச்சி வாக்குத்தத்தம் அல்ல, வசனங்களை விதைக்கிறோம். அது நல்ல நிலத்தில் விழும்போது 100, 60, 30 கனி தரும் என்பதை நாங்கள் எதிர்பார்த்து தான் வசனங்களை விதைத்து கொண்டே இருக்கிறோம். அது ஒருவேளை கற்பாறையில் விழுந்துச்சுன்னா நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. முள்ளு நடுவில் விழுந்துச்சுன்னா எதுவும் செய்ய முடியாது. அதே நேரத்தில் வழி அருகாமையில் விழுந்தாலும் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் விதைக்கப்படுகிற வசனங்கள் நல்ல நிலத்தில் தான் விழ வேண்டும் என்று நாங்கள் விதைத்து கொண்டு வருகிறோம். நித்திய ஜீவன் நிகழ்ச்சி உங்களுக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. அதுக்கு காரணம், நாம் இந்த உலகத்தில் நிரந்தரமாய் வாழப்போகிறவர்கள் அல்ல. நம்முடைய உலக வாழ்க்கை எந்த நேரம் வேணாலும் முடிந்து போகலாம். இன்னைக்கு இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சி எடுக்கிற இன்னைக்கு, நாங்கள் இதை ஷூட் பண்ணுற இன்னைக்கு, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பகுதியில் 50 வயசு உள்ள ஒருவர் எங்கள் பகுதியில் இருக்கக்கூடியவர் காலம் சென்றார் என்பதை பேனர் நான் வழியில் பார்த்தேன். இப்போ சற்று நான் வரும்போது அதை கவனிச்சுட்டு கேட்கும் போது 50 வயசு தான் அவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா PhD MPhil முடிச்சிருக்கிறாரு. அதே நேரத்தில் BEடும் பண்ணியிருக்கிறதாக அதில் கீழே போட்டுருக்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸனால் ஹார்ட் அட்டாக் ஆகிருக்கு அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அந்த பேனரில் பார்த்து நான் தெரிந்து கொண்டேன். அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார், அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, ஆனால் அது சம்பவித்தது. இதே தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்தில் ஏற்படும். மரணம் எந்த நேரத்தில் நம்மை பிடிக்கும் என்பது நமக்கு தெரியாது. இல்லை எக்கால சத்தம் எப்போ கேட்போம் என்பது நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அது 2 காரியம் நடைபெறுகிறப்போ, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இல்லையனால் நிச்சயமாய் 100% கைவிடப்படுவீர்கள். கிறிஸ்துவுக்குள் வாழணும், கிறிஸ்தவனாய் அல்ல. திரும்ப திரும்ப இந்த நிகழ்ச்சியில் சொல்லுகிறேன், கிறிஸ்தவன் என்பது வேற, கிறிஸ்துவுக்குள் என்பது வேற. கிறிஸ்தவன் அவன் எப்படி வேணாலும் வாழ்ந்து கொண்டிருப்பான், பைபிளையும் வச்சிருப்பான், ஜபமும் பண்ணுவான், ஆற்றுல ஒரு கால் வைப்பான், சேத்துல ஒரு கால் வைப்பான், அனலும் இல்லாமல் இருப்பான், குளிரும் இல்லாமல் இருப்பான். ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடியவர்கள் இயேசு கிறிஸ்து போதித்த உபதேசங்களை கை கொண்டு அந்த வசனத்தின்படியே தன்னை காத்து கொண்டு, நிறைய போராட்டங்கள் வரும் அவனுக்கும், நிறைய துன்பங்கள் வரும், நிறைய சோதனைகள் வரும், நிறைய இச்சைகள் அவனுக்குள்ளாகவும் புறப்பட்டு வரும். ஆனால் அவைகளெல்லாம் தாண்டி தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்று அவர்கள் வாழ்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் மாத்திரம்தான் முதலாவது மரித்தாலும் எழுந்து போயிடுவாங்க, உயிரோடு இருந்தாலும் பின்பு அவர்கள் மத்திய ஆகாயத்தில் சேர்க்கப்படுவார்கள் என்று வேதத்தில் நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நித்தியத்துக்குள் பிரவேசிக்க ஒரே ஒரு காரணத்தில் தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தொடர்ந்து வழங்கப்படுகிறது. பார்க்குற நீங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். அதுவும் இன்றைக்கு நம் பாஸ்டர் டேவிடோட பேசுகிற காரியங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அவங்க நிகழ்ச்சிகள் எல்லாம், ஒரு சில நிகழ்ச்சிகளை நான் பார்த்துருக்கும் போது வசனத்தை ரொம்ப அழகாய் போதிக்க ஒரு கிருபை பெற்ற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர். நான் எந்த நேரத்தில், சில நேரத்தில் அவருக்கு ஃபோன் பண்ண நேரிட்டாலும் அந்த நேரத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவர் ஃபோன் எடுக்கலைன்னா கூட அவர் பிரசங்கம் பண்ணுற அந்த இடத்துல இருக்கிற ஒரு ரெஸ்பாண்ட் கொடுப்பாங்க. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நிறைய காரியங்கள் நடந்திருக்கும். அது எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்கும். காரணம், கர்த்தருடைய ஊழியத்தில் எப்போவுமே நிலைச்சுன்னு இருக்கணும். நம்மளே எப்போவுமே பிரசங்கம் பண்ணி கொண்டு தான் இருக்கணும், பலருக்கு அறிவித்து கொண்டே இருக்கணும். அது நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், அது தேவனுடைய சித்தம். எனவே இந்த நிகழ்ச்சியில், நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில், இந்த நித்தியத்துக்குள் நாம் போவதற்கு இந்த உலக வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்றதுலாம் ஒரு சில காரியங்களை தொடர்ச்சி நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஏற்கனவே வளர்ந்த நிகழ்ச்சியில் ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் என் வழியாக பேசியிருக்கலாம், இல்லை நம்ம மத்தியில் பிஷப் ரெவரண்ட் பென்னியஸை அவங்க பேசியிருக்கிறாங்க, ரெவரண்ட் ஜான் பீட்டரை அவங்க பேசியிருக்கிறாங்க, ரெவரண்ட் டிசோசா அவங்க பேசியிருக்கிறாங்க. இந்த நித்தியத்துக்குள் நாம் பிரவேசிப்பதற்கு என்ன காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று ஏராளமான வசனங்கள் உங்களுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகள் எல்லாமே
கிரேஸ் டெலிவிஷன் சேனலில் உங்களுக்காக பதிவிடப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்பகுதியில் நீங்கள் பார்ப்பீர்களானால் அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்கள் பார்த்து வசனங்களை அறிந்து கொள்ள முடியும். நாங்கள் பேசுகிறது உங்களுக்கு கொண்டு வருகிறோம், ஆனால் வசனத்திலிருந்து தான் கொண்டு வருகிறோம். எனவே இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. தேவன் தம்முடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில் விளங்க போகிறார். ஃபஸ்ட்டாக தொடர்ந்து எங்களோட நீங்கள் பேசுகிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நிறையா வசனத்தை பேசுகிறீங்க, பிரசங்கிக்கிறீங்க, ரொம்ப ஆழமாக அற்புதமான விதத்தில் பிரசங்கிக்கிறீங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு கிருபை தேவன் தந்திருக்கிறார். கிருபையின் மேலே நம்ம எதுவும் எதிர்பார்ப்பதில்லை. ஆண்டவர் நம்மளை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாரோ அவங்கவுங்களுக்கு கொடுத்துருக்கிற கிருபையின் பிரகாரம் ஆண்டவர் பயன்படுத்துகிறத என்னால் பார்க்க முடிகிறது. உங்கள் ஊழியத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனால் என்னுடைய கருத்து என்னன்னாக்கா, நம்ம எதை செஞ்சாலும் பிதாவின் சித்தத்தை மாத்திரம்தான் செய்ய வேண்டும். அவர் சொல்லுகிற விஷயத்தை என் மனசுக்கு படுறது இல்லை, என் யோசனை கேட்டுறது இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சுட்டு நம்ம போவதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ தொடர்ந்து இந்த பகுதியில் நீங்கள் ஊழியங்களை பல இடங்களில் போய் நிறைவேற்றி வரீங்க. அது ரொம்ப சந்தோஷம். அப்போ இந்த நிகழ்ச்சியில் இந்த நித்தியத்துக்காக தொடர்ந்து நாங்கள் பேசிக்கிட்டு வரோம். ஏன்னா நித்திய ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த நித்திய ஜீவனுக்காக தான் நாம் இந்த உலகத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம், கிறிஸ்துவை பின்பற்ற ஒப்பு கொடுக்கிறோம், கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம். அதுதான் கிறிஸ்தவம். தவிர கிறிஸ்தவ ஒரு மதமும் அல்ல, அது ஒரு மார்க்கம், ஒரு வழி. இயேசுவே அல்லாமல் ஒருவரும் பரலோக ராஜ்யம் பிரவேசிப்பதில்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் கொஞ்சம் பேருக்கு என்ன அப்படின்னா, உலகத்தில் இருக்கிறப்போ எதுக்கு பரலோகத்தை பற்றியே பேசினுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு தெரியல. ஏன்னா உலக வாழ்க்கை யாருது எப்போ முடியுன்றது நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நித்தியத்தை குறித்து ஆண்டவர் உங்களோடு கூட என்ன பேசுகிறார் அதை நீங்கள் சொல்வீங்கன்னா இதை பார்க்குற அவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். உண்மையாகவே இந்த நித்திய ஜீவன் என்ற டாப்பிக்கில் உங்களோடு கூட சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். அநேக முறை இந்த நித்திய ஜீவனுக்குரிய நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அநேக ஆசீர்வாதமான ஊழியக்காரர்கள் பேசுகிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சியும் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நமக்கு தெரிந்த விதமாக இஸ் அ இட்டர்னல் காட். அவர் நித்திய தேவனாக இருக்கிறார். நமக்கு தெரிந்த வசனம், அவர் நித்திய பிதா என்று அழைக்கப்படுகிறார். அதனால் நம்ம இந்த உலகத்தில் நமக்கு தகப்பன்மார்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் டெம்பரவரி தான். ஆனால் நித்தியமாக நமக்கு இருக்கக்கூடிய தகப்பன் யாருன்னா பரலோக பிதா. ஸோ himself he gives us a name as a everlasting father. அதனால் இந்த பூமியோடு நம்முடைய வாழ்க்கை முடிவடைகிறது என்று மாத்திரம் நினைக்காதீங்க. நம்முடைய வாழ்க்கை தொடர்ந்து நித்தியத்துக்கு போகிறதுக்காக ஆயத்தப்படக்கூடிய இடம் தான் இந்த பூமி. நான் அதுதான் நீங்கள் பேசும்போது நான் சொல்கிறேன், பூமியோடு இந்த வாழ்க்கை முடியும்னா இது எனக்கு தேவையில்லை. கரெக்டு. பூமியோடு என் வாழ்க்கை முடிஞ்சு அப்படி இதுன்னா இது எனக்கு தேவையே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, நான் நித்தியத்துக்குரியவனாக இருக்கிறபடியால் தான் இந்த ஜீவன் உள்ள அப்பத்தை தேவன் தந்திருக்கிறார். உண்மையாகவே உண்மைதாங்க. நமக்கு பாஸ்டர் சொல்ற மாதிரி நித்திய ஜீவனுக்கான அப்பம் இந்த வேத வசனம் தான். பேதுரு ஒரு முறை கேட்கிறாரு, ஆண்டவரா இயேசுவே பேதுரை பார்த்து கேட்கிறாரு, என்னப்பா நீங்க எல்லாம் என்னை விட்டு போகிறீங்களா அப்படின்னு போதும் பேதுரு சொல்றாரு, நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டு. யூ ஹாவ் த வேர்ட்ஸ் ஆஃப் இட்டர்னல் லைஃப். அப்போ நான் எங்க போவேன் ஆண்டவரே, உன்னை விட்டுட்டு எங்க போவேன்? அப்போ நித்திய ஜீவனை குறித்த ஒரு பாரம், ஒரு கவலை, ஒரு 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 மைண்டில் எப்பொழுதுமே நாம் வி ஷுட் பி கான்ஷியஸ் அபவுட் தி இட்டர்னல் லைஃப். ஏன்னா இப்போ நான் உதாரணமாக எங்காவது ஃபேமிலியாக நாங்கள் ட்ரிப்புக்கு போனோம்னா 3 மாதத்துக்கு மேலே அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த போகிற இடம் எப்படி, அந்த போகக்கூடிய இடத்துல எப்படி ஆகாரம் இருக்கும், அந்த போகிற இடத்துல எங்கே நம்ம தங்கணும், என்ன செய்யணும், எந்த ஹோட்டல் நல்லா இருக்குது, இந்த பூமியில் இருக்கிற காரியத்துக்காக இவ்வளோ பிளான் பண்ணுறோம். ஆனால் பரலோகத்தில் நாம் போகக்கூடிய காரியத்துக்காக நாம் என்ன செய்கிறோம் என்பது மிக மிக ஒரு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இருக்கட்டுங்க, உங்களுடைய கடமை பரலோகத்தில் ஆண்டவர் எனக்கு என்ன செய்து வைத்திருக்கிறார் அது இம்பார்ட்டன்ட்டுங்க. வாட் காட் ஹஸ் ப்ரிப்பேர்ட். அதுதான் வேதம் சொல்லுது, கண் காணலைங்களா, காது கேட்கலையா, இருதயத்தில் தோணலையா. நான் ஒரு 3-4 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் கொடுக்கறது எல்லாம், ஆஃபர் பண்ணுறது எல்லாமே இட்டர்னல் திங். இந்த மனுஷன் கொடுக்கறது டெம்பரரி தாங்க. பாவம் கொடுக்கறது கூட கொஞ்ச நேரம் சந்தோஷம். அதுதான் இப்போ நீங்கள் ரொம்ப சிம்பிளாக யூ புட் இட் இன் ஒன் வேர்ட். அதாவது ஈவன் பைபிள் மிராக்கிள்ஸ் கூட இயேசு எப்படி செய்தார். இட்ஸ் நாட் அன் ஆர்டினரி திங். அது எவ்வளோ பெரிய விஷயம் அங்கே இயேசு செய்திருக்கிறார். இதுவரை மனுஷனால் செய்ய முடியாத காரியங்கள் தான் இயேசு செய்தது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் பேசும்போது வெரி சிம்பிள் திங் என்ன சொல்கிறீங்க அப்படின்னாக்கா, மனுஷர்கள் அதாவது இந்த உலகத்தோடு கூட முடிய போவதில்லை, அதுக்கு பிறகு நித்தியத்துக்குள்ளே போக போகிறோம். அப்போ அந்த நித்தியத்துக்கான தேவனுடைய வசனங்கள் நமக்கு தேவை. அப்போ இந்த வசனத்தை கடைப்பிடித்தால் தான் நம்ம தேவனோடு கூட சஞ்சரிக்க முடியும், நடக்க முடியும் என்ற ஏராளமான காரியத்தை சொல்கிறீங்க. உண்மைதாங்க. முதல்ல இந்த இட்டர்னல் லைஃப் நமக்கு ஆண்டவர்
ஒரு கிஃப்டா கூட கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா இது மனுஷனுடைய சுய பக்தினாலேயோ சுய கிரியனால வரல. இது இஸ் ஒன்லி பை த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவராய் வேதம் சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்போ யோவான் 3:16 நமக்கு தெரிஞ்ச ஒரு பகுதி தான். For God so loved the world. ஏன் தேவன் நேசித்தார்னா, மனுஷன் கெட்டு போறது பிதாவின் சித்தம் அல்ல. அதாவது இந்த நித்தியம் என்று சொல்லும் போதோ அது 2 காரியத்தை கூட நம்ம சொல்லலாம். ஒண்ணு நித்திய நரகமும் இருக்குது, நித்திய ஜீவனும் இருக்குது. அதுதான் அதுக்கு பைபிள்ல 2 விஷயம் நமக்கு சொல்ற விஷயம். அது நித்திய ஜீவன், இது நித்திய ஆக்கினித்திருப்பு. ஆமா. அப்போ என்ன கேட்டா இந்த இட்டர்னல் லைஃப் அப்படின்னு சொன்னாலே இது ஒரு கிஃப்ட்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா இது ஆண்டவர் மனுஷனுக்காக பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவே கிஃப்டா கொடுத்தார். ஏன்னா அந்த அந்த கிஃப்டை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதர்களுக்கும் அது தேவனுடைய அது கிஃப்ட்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டவர் நீங்க சொல்லும் போதோ இன் கிரைஸ்ட்னு சொல்லி கிறிஸ்துவுக்குள் இருந்தாதான் இந்த நித்திய ஜீவனை நாம் அனுபவிக்க முடியும். அது வேதம் மிகவும் தெளிவா சொல்லுகிறது. 2வது இந்த நித்திய ஜீவன் என்பது இது வாக்குத்தத்தம். God has promised them. அவர் சொல்லிட்டாருன்னு நிச்சயமா செய்வார். இப்போ சில பேர் சொல்றாங்க, நீங்க பரலோகத்தை பாத்தீங்களா, அல்லது இது நடக்குமா, செத்துட்ட பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குதா? ஒருத்தர் நான் சுவிசேஷத்தை சொல்லும் போதோ அவர் என்ன சொன்னாரு, சார் மரித்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது, அங்க தேவனோட வாழ போறோம், அங்க தேவனோட ஆளுகை செய்ய போறோம், 1000 வருஷம் அரசாட்சி இருக்கு, அதன் பிறகு நித்திய காலமா நம்ம சதா காலங்கள் அரசால போகிறாங்க அப்படின் போது அவர் என்ன சொன்னாரு, செத்துட்ட பிறகு பாத்துக்கலாம் சார் அப்படின்றாரு. அதாவது இது அதன் பிறகு பாக்குற காரியம் ஒண்ணும் இல்லைங்க. இந்த பூமியில இருக்கும் போதே ஒரு மனுஷன், அதாவது ஒரு மனுஷன் மூச்சு இருக்கிறதுக்கு முன்ன முடிவு பண்ண வேண்டிய ஒரு முடிவு. ஆமா, அந்த மூச்சு எப்ப போவன்றத நமக்கு யாருக்குமே தெரியாது. அதனாலதான் பைபிள்ல ஒன்று சொல்லப்பட்டிருக்கு, சாத்தான் எப்பவுமே என்ன பண்ணுவான்னா, ஒரு பழக்கத்தை விடணும்னு வச்சுங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்களா, இன்னைக்கு லாஸ்ட், நாளைக்கு விட்டுடலாம், நாளைக்கு விட்டுடலாம் அப்படின்றது. நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்றது யாருன்னா சாத்தானுடைய தந்திரம். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை, இன்றைக்கே ரச்சனை நாள், டுடே, நாளைக்கு தள்ளி போட முடியாது. ஏன்னா நாளை என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. நாளை நம்ம கரெக்ட் என்ன நடக்கும்ன்றது தெரியாது கண்டிப்பா. ஆனா அதுதான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்கிற நீங்களும் கூட இன்றைக்கு ஆவியானவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். நீங்க இருந்த இடத்துல, ஆமா நான் ஆண்டவரா இயேசுவை விசுவாசிக்கிறேன், எனக்கு அவருடைய ரத்தத்தினால பாவ மன்னிப்பு உண்டு, எனக்கு நித்திய ஜீவன் உண்டு, நீங்க இருக்கிற இடத்துல அறிக்கையிட்டாலும் கூட அந்த பரலோகத்தினுடைய பாக்கியத்தை நாம் பெற முடியும். அதனால அது ஒருத்தரை நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்றது தான் இந்த நிகழ்ச்சியுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. அதனால ஆண்டவர் ஆஃபர் பண்ணதெல்லாம் இட்டர்னல் ஜாய். வேதம் சொல்லுது சங்கீதம் 16 அவருடைய சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம். அப்போ there is a great joy. அந்த ஜாய் ஏசப்பாவை ரிசீவ் பண்ணவங்களுக்கு நிச்சயமா தெரியும், பரிசுத்தாவினர் பெற்றவங்களுக்கு அந்த ஜாய் தெரியும். ஸோ இட்டர்னல் லைஃப்ன்றது இட் ரெப்ரசன்ட்ஸ் இட்டர்னல் ஜாய் ஆல்சோ. அங்க நித்திய மகிழ்ச்சி இருக்கிறது. ஏசி 60 நம்ம பார்க்கும்போதோ நித்திய வெளிச்சம். அப்போ பாருங்க, ஆண்டவர் கொடுக்குறது எல்லாமே இட்டர்னல். அப்போ இங்க நித்திய சந்தோஷத்தை கொடுக்குறாரு. சங்கீதம் 16 சொல்றாரு, சங்கீதம் 16ஆம் அதிகாரம் அதுல ஒரு அற்புதமான வசனம் 10ஆம் வசனத்துல, உம்முடைய சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. ஸோ இந்த இட்டர்னல் ஜாயை நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இட்டர்னல் லைஃப், நாட் ஓன்லி இட்டர்னல் லைஃப், ஹி ஆஃபர்ஸ் இட்டர்னல் ஜாய். பாருங்க சங்கீதம் 16:11 வசனம், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. ஸோ இட்டர்னல் ஜாய் forevermore. அழகாக இருக்கு இங்கிலீஷ்ல forevermore. ஸோ இந்த எவர்மோர்ன்றது அது ஒரு யுகத்துக்கு சம்பந்தப்பட்டதுங்க அல்லங்க, எல்லா யுகத்துக்கும் அல்லது எனி ஏஜஸ் டு கம். அப்போ முதல்ல ஆண்டவர் கொடுக்குற ஒரு காரியம் நாட் இட்டர்னல். அப்படி இந்த பைபிள்ல நம்ம இட்டர்னல்ன்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா இட்டர்னல் ஜாய், இட்டர்னல் லைட், அதாவது நித்திய வெளிச்சம் உண்டு அப்படின்றார். ஏசாயா 19ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது அங்க கர்த்தரே நித்திய வெளிச்சமா இருப்பார் அப்படின்றாரு. அப்போ ஆண்டவர் கொடுக்கறது எல்லாமே இட்டர்னல், அது நித்தியத்துக்குரிய ஒரு ஆசீர்வாதம். ஏசி 60ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமல் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உன்னை பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். நித்திய வெளிச்சம். God himself is a eternal. The sun shall no longer be your light by day, nor for brightness shall the moon give light to you, but the Lord will be to you an everlasting light. everlasting light. அப்போ நித்திய ஆண்டவர் கொடுக்குற ஆஃபர் பண்றது எல்லாம் பாருங்க, சாத்தான் கொடுக்கறதெல்லாம் டெம்பரவரி. அது கொடுக்குற மாதிரி கொடுத்தா அவன் அழித்துரும். ஏன்னா திருட அவன் போய் தான் பேசுவாங்க. ரொம்ப அழகா பேசுறீங்க, அதை சொல்றீங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற எல்லாமே டெம்பரவரி. அது மனுஷன் மூலியமா வரட்டும்,
கரெக்ட். யார் மூலியமான அர்த்தம்? ஆமா ஆமா. உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் டெம்பரவரி தான், டெம்பரவரி தான். பரலோகத்தில் தான் நிரந்தரம். அவர் இந்த உலகத்தில் கொடுக்கிற காரியமே பரலோகத்தின் நிரந்தரமான காரியம் தான். நிச்சயமானுங்க. ஏன்னா இந்த பாஸ்டர் சொல்ற மாதிரி இந்த பரலோகத்தினுடைய அனுபவங்களை இந்த பூமியிலே நாம் அனுபவிக்க முடியும். தட் இஸ் ஆஃபரிங். ஆண்டவர் அதை கொடுக்குறார். அந்த மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்குறார். அந்த சந்தோஷத்தை அவர் கொடுக்குறார். இங்க ஏசு 60 சொல்றாரு, அதாவது கர்த்தரே நித்திய வெளிச்சமா இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போ. நித்திய வெளிச்சம் அப்படின் போது நம்ம வாழ்க்கையில் அந்த இருட்டு என்பது ரொம்ப ஒரு பயங்கரமான காரியம். என்னதான் ஒரு வீட்டில் 20 வருஷம் இருந்தாலும் லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நம்ம ஏஞ்சி ஒரு கேண்டில் தேடுறது தடுமாறும். அப்ப இருள் என்பது அதுக்கு தான் சங்கீதக்காரர் சொல்ற, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் நான் பயப்படேன், ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஸோ இட்டர்னல் லைட் அன்றது ஒரு அற்புதமான வெளிச்சத்தின் நகரத்துக்கு தான் நம்ம போக போறோம். நம்ம போகிற இடம் கூட இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் லைட். ஆனா அங்கேயும் 2 இருக்குதுங்க. இருளின் கூடிய ராஜ்யம் இருக்குது, இருட்டுக்கு அந்தகாரம் இருக்கிறது, அதே சமயத்துல நித்திய வெளிச்சம் இருக்குது. ஸோ வி ஆர் ஆல் ப்ரிவிலேஜ் பீப்புள் ஆஃப் ஆண்டர் ஆஃபர் பண்றது இட்டர்னல் லைஃப்ன்றது, இட்டர்னல் ஜாய், இட்டர்னல் லைட் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். அப்போது ஒரு மாதிரி இந்த நாட்களில் ஏன் இந்த நித்தியத்தை குறித்து நாங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு வரோம், ஊழியர்களோடு கூட இந்த நித்தியத்தை குறித்து பேசுகிறோம்னால் நம்ம நித்திய ஜீவனுக்கு ரொம்ப சமீபமாக இருக்கிறோம். ஒன்று நம்ம உயிர் நம்மை விட்டு எப்போ பிரியோன்னு தெரியாது, அடுத்தது எக்கால சத்தம் எப்போ கேட்கன்றது நமக்கு தெரியாது. இது 2 காரியத்தில் எது ஒன்று நடந்தாலும், ஒருவேளை இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னே நாம் மரணம் அடைந்தால், நாம் ஒருவேளை புதைக்கப்பட்டாலும், நம்முடைய ஆத்மா கிறிஸ்துவுக்குள் வாழ்வோமானால் அது பரதேசில இலைப்பாரி கொண்டிருக்கும். அவர் வரும்போது அதுவும் தன்னுடைய சரீரத்தை தரித்து கொண்டு மகிமையின் சரீரமாய் மாறி அதுக்கு பின்பு உயிரோடு கூட இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு மத்திய ஆகாயத்தில் இவ்விதமாய் சேர்க்கப்படுவோம் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபத்தில் அவர் எழுதுகிறதை வேதாகமத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ராஜ்யத்துக்கு பக்கத்தில் நம்ம இருக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கி நாங்கள் இந்த இடத்துல உட்காந்து பேசி கொண்டிருக்கலாம். ஒரு வீடியோ உங்களுக்காக போட போகிறாங்க, அது ஒரு 2 நிமிஷம் வருது. இவர் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய ஊழியக்காரர். பல இடங்களிலே உங்களுக்கு இவரை பார்த்த உடனே இவர் யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இவர் வெறும், நான் ஏற்கனவே பேசின வீடியோவில் கூட சொல்லியிருக்கிறேன், இவர் வெறும் அற்புதங்களை குறித்தும் அபிஷேகத்தை குறித்து பேசுகிற ஒரு மனுஷன். அநேகரை விடுதலைக்குள்ளே நடித்திருக்கிறார். அப்போ இவருக்கு ஆண்டவர் திடீரென்று என்கவுண்டர் ஆகி அவரோடு கூட பேசி இப்போது சமீபமாய் வரக்கூடிய எல்லா செய்திகளையும் நீங்கள் பார்ப்பீர்களானால் வருகை குறித்தும் எடுத்துக்கொள்ளப்படுதல் குறித்தும் இந்த பூமி மேலே இயேசு நிற்பதை குறித்தும் அவர் பேசி கொண்டு வருகிறார். அந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு பிறகு தொடர்ந்து அப்படியே நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஏன் இவைகளெல்லாம் உங்களுக்கு நாங்கள் தொகுத்து வழங்குகிறோமானால், எப்படியாகிலும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இந்த உலகத்தில் இயேசுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தாதான் அந்த இடத்துக்கு நீங்கள் வர முடியும். இந்த வீடியோ பார்த்த உடனே தொடர்ந்து நாம் திரும்ப பாஸ்டரோடு கூட பேச போகிறோம். நிறைய காரியத்தை வேதத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். Don't let anybody deceive you. Jesus is coming back. The signs that Jesus gave, we are seeing them happening today before us, before our eyes. Jesus is coming back. By the end of this year, you will be on extra time. I'm serious. You'll be on extra time, which means from then on, I told you, from then on, start doing your countdown. You can say any time, any moment from now on, the Master will show up. Prepare yourself for the rapture of the church. The rapture of the church is the catching away of the church alive. The Bible says those who have died in Christ will take up their bodies. Because right now, they're in the soulish realm. Their souls are in heaven. But they're going to need their bodies. And so the Bible says Jesus will come out of heaven. That's not the second coming of Christ. No, the rapture. He'll be in the air waiting for us. The trumpet sounds. And when the trumpet sounds, the dead in Christ will rise first. And what does the Bible say about him? It says they were brought with Jesus in spirit. So they came out of heaven with Jesus in spirit. And suddenly they will appear in their physical bodies. And then the second trumpet follows it.
And the Bible says, we that are alive and remain shall be caught up together with them to meet the Lord in the air, who's waiting for us in the air. And it says, so shall we ever be with him. And then we go into heaven from there. Then things continue on earth for the next 7 years. And they will have to give some explanation for our sudden disappearance. Because we will disappear suddenly. May you be doing the work of God on that occasion. Suddenly. May you be living in love of the Father on that occasion. Suddenly. Beautiful, beautiful what's going to happen. Hallelujah. We're going to have a party in heaven. Can you imagine? Papa God would throw a party in heaven. I'm surely going to be there. I can't miss that for anything. I'm going by first flight. I'm telling you, first flight. When that trumpet sounds, I'm out of here. I'm out of here. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் அவர் பேசின காரியத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் எவ்வளோ சமீபமாக இருக்கிறது. அதாவது முதல் விமானத்தை மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறார். ரெண்டாவது விமானம் ரொம்ப கஷ்டம் அப்படின்றத போன வீடியோவில் அவர் சொல்லியிருக்கிறார். அந்த செய்தி தொகுப்பை தான் இந்த செய்தியில் அவர் கொண்டு வந்திருக்கிறார். அப்போது உலகமே இன்னைக்கு ஆயத்தப்பட வேண்டிய ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம். நிர்விசாரணமாக இருக்காதீங்க. தேவனோடு கூட நடக்க உங்களை அர்ப்பணிங்க. இன்னும் ஃபஸ்ட்டு இப்போ நித்தியத்துக்குள்ளே போக வேண்டுமானால், இப்போ ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த நித்தியத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் என்னெல்லாம் செய்யணும், அதில் ஒரு 2 காரியங்கள் அவங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். இந்த நித்திய ஜீவன் யார் போவாங்க என்பது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாக இருக்கலாம். யார் அந்த நித்திய வெளிச்சமான இடத்துக்கு போக முடியும், யார் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே போகும். ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு அற்புதமான வசனம் உண்டு. யார் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே போவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் பிறந்ததுலேருந்து கிறிஸ்டின் ஆச்சே, நான் பிறந்ததுலேருந்து அதனால் நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் இவ்வளோ செய்கிறேனே, இது பண்ணுறேனே அப்படின்வாங்க. ஆனால் வேதம் சொல்லுது பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். அப்போ யார் ரட்சிக்கப்படுறாங்களோ அவங்க ஒண்டிதான் அந்த வெளிச்சத்தின் ராஜ்யத்தில் போக முடியும். இந்த ரட்சிப்புன்னு சொல்லும் போது ஒருவேளை ரட்சிப்புனா என்னன்னு தெரியாத மனிதர்கள் கூட இதை பார்க்கலாம். அவங்களுக்கு ரட்சிப்புனா என்னன்னு சொல்லணும். ரட்சிக்கப்படும் அப்படின்னா அவங்களுக்கு சுலபமா இருக்கும். பாஸ்டர் சொன்ன மாதிரி இப்போ ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தான் வெளிச்சத்தில் போவாங்க நம்ம பார்த்து இல்லைங்களா. இந்த ரட்சிப்புனா என்னங்க, அதுக்கு ஒரு வசனத்தை நான் சொல்லுகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் இந்த ரட்சிப்பை குறித்து அங்கே தேவனுடைய மனுஷன் அப்போஸ்தலனாகிய பவுல் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சால்வேஷன் என்பதை மிகவும் தெளிவாக எழுதுகிறார். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். That if you confess with your mouth the Lord Jesus and believe in your heart that God has raised him from the dead, you will be saved. You will be saved. அப்போ ரட்சிக்கப்படுவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசுவின் வாயினாலே அறிக்கையிட்டு, அப்போ they have to confess that Christ Jesus, இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், எனக்காக அவர் மரித்தார், எனக்காக அந்த மரணத்தை அவர் 3ஆம் நாள் உயிரோடு, அதாவது எழுந்தார், அவர் 3ஆம் நாள் மரணத்தை ஜெயிச்சு உயிரோடு எழுந்தார் என்று யார் தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. ஸோ சால்வேஷன்ன்றது அது ரொம்ப சிம்பிள். ஏன்னா நம்மளுக்காக அந்த காஸ்ட் அவர் பே பண்ணிட்டார். அதை நம்பணும், பிலீவ் பண்ணணும். அப்போ இந்த நம்பிக்கை எந்த கிரியை என்ன அப்படின்னாக்கா, இருதயத்துல விசுவாசிக்கணும். ஆமா, இருதயத்துல அதுக்கு எந்த வேலையும் அவங்க கொடுக்கணும். ஆமா, உங்ககிட்ட ஆண்டவர் நீங்க புண்ணியம் செய்யணும், இல்ல ஏதோ ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போகணும், இல்ல நீங்க அதாவது தேடி எங்கன்னா வரணும், இல்ல இருக்கிற இடத்துல முட்டி முழங்கால் படி. அதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய பியூட்டிஃபுல் விஷயம். அத சமாரிய ஸ்திரீக்கு சொல்றாரு. ஆமா, அதாவது நாங்க எருசலேமுக்கு போனோமே, ஆமா, அங்கதானே போய் ஆராதிக்கணும், உள்ள விட மாட்டேன்றாங்களேன்றாங்க. கரெக்ட். அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம், எங்கும் தொழுது கொள்ளும் ஒரு காலம் வருகிறது. அந்த காலத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ இருக்கிற இடத்துல நாம அவரை நோக்கி கூப்பிட முடியும். உண்மைதான். அவ இதை பாக்குறவங்களை அதை சொல்லலாம். கண்டிப்பா நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு உங்களுக்கு நித்திய ஜீவன் வேண்டும்
அப்படின்ற ஒரு இருதயத்தை பரிசுத்தாவினர் உங்க உள்ளத்துல கொடுத்தா, நீங்க இருக்கிற இடத்துல ஆமா கர்த்தரா இயேசு எனக்காக மரித்தாரு, எனக்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இழந்தார் என்று உங்க இருதயத்துல நீங்க விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். ஸோ சால்வேஷன்ன்றது ரொம்ப ஒரு சிம்பிளா ஆண்டவர் நமக்கு ஒரு கிஃப்டா கொடுக்குறாருங்க. ஆனா அது கிரேட் சால்வேஷன் என்று வேதம் சொல்லுதுங்க. ஏன் அது கிரேட் சால்வேஷன் அப்படின்னா, தேவகுமாரனே இந்த உலகத்துக்கு வர வேண்டியதாயிடுச்சு. ரெண்டாவது, அந்த பாவத்துக்குரிய தண்டனை அவரே செலுத்த வேண்டியதாயிருந்துச்சு. அப்போ the cost he has paid it. அதனால நமக்கு ஃப்ரீயா கிடைச்சிச்சு. It is a very big cost what he has paid. ஆமா, உண்மைதான். அதாவது சில இடத்துல ஒருத்தருக்கு லைஃப் டைமுக்கு அவங்க ஃபீஸ் கட்டிட்டாங்கன்னா அது பெருசா யோசிக்கிறாங்க. ஆமா, ஆனா this is something not about only about the world, it is about the eternal life. உண்மைதான், உண்மைதான். நீங்க சொல்றது நித்தியத்தை குறித்தது. நித்தியக்குரிய காரியம். ஆண்டவர் எல்லாவற்றையும் அவருக்காக நான் போன வாரம் மெடிடேட் பண்ணும்போது கூட பாஸ்டர் ஜெனிசிஸ் 1 நான் தியானிச்சுன்னு இருந்தேன். அப்போ தியானிக்கும் போதோ முதல் நாள் வெளிச்சம் உண்டா கடவுதுன்றாரு. ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்கை பண்ணுறாரு, ஃபர்மமெண்ட்டை டிவைட் பண்ணிட்டு அங்கே வானம் என்று பேரிடுறாரு. மூணாவது நாள் பார்க்கும்போது மரம் செடி கொடிங்க விருட்சத்தை படைக்கிறார். நாலாவது நாள் பார்க்கும்போது இந்த பறவைங்க அந்த பேர்ட்ஸ். நாலாவது நாள் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் படைக்கிறார். ஐந்தாவது நாள் இந்த பறவைங்க பிறகு மீனுங்க அதெல்லாம் படிச்சுட்டு ஆறாவது நாள் மனுஷனை படைக்கிறதுக்கு முன்பதாக கூட இந்த மிருகங்களெல்லாம் படைக்கிறார். படிச்சுட்டு கடைசியில் மனுஷனை படைக்கும் போதோ படிச்சுட்டு அவன் ஏஞ்சிக்கிறான். ஏழாவது நாள் வந்துச்சு. அப்போ ஆண்டவரே நான் என்ன ஹெல்ப் பண்ணுமா, ஏதாவது போயிட்டு நான் மரம் எதனா நட்டு வைக்கணுமா, இது ஆண்டு எவ்ரிதிங் ஐ ஹவ் டன் ஃபார் யூ, எல்லாத்தையும் நான் உனக்காக பண்ணேன். அப்போ நான் என்ன ஆண்டவரே பண்ணோம், உனக்காக நான் செய்ததுக்காக நீ நன்றி சொல்லு, உனக்காக நான் மரத்தை படிச்சு கொடுத்தேன், உனக்காக இத்தை செய்து கொடுத்தேன், எல்லாமே பண்ணிச்சாருங்களா. அவ்வளோ படிச்சுட்டு ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்னா, நீ என்னை தேங்க் பண்ணு, உனக்காக படைச்ச. இப்போ சயின்டிஸ்ட்டுங்கோ சந்திர மண்டலத்துக்கு போகிறாங்க, அங்கே போனால் காற்று இல்லை, மரம் இல்லை, செடி இல்லை, என்னத்தான் எடுத்துன்னு வந்தாங்கன்னா மண் கல் எடுத்துன்னு வந்தாங்க. அது இங்கேயே இருக்குதுங்களே. அப்போது ஒன்றும் இல்லாத ஒரு இடத்த தேடுறாங்க. ஆனால் எல்லாமே ஆண்டவர் டிசைன் பண்ணி இங்கே கொடுத்தாருங்க. சரி, அதுவும் இருக்கட்டுங்களா. மனுஷன் தவறு செய்தான், ஆதாம் தப்பு பண்ணதுனால பாவம் வந்துச்சு, மரணம் வந்துச்சு, சாபம் வந்துச்சு. இப்போ ஆண்டவருடைய பிளான் பாருங்க, மறுபடியும் அவரே எல்லாம் செய்கிறார். இந்த பிளான் ஆஃப் சால்வேஷன்ல ஆதாம் என்ன இழந்துட்டார்னா தேவ மகிமை இழந்துட்டாரு, சாபத்தை கொண்டு வந்தாரு, மரணம் வந்துச்சு, அந்த நித்திய ஜீவனை இழந்துட்டாரு ஆடம். ஸோ இப்போ ஆண்டவர் பார்த்தாரு, மறுபடியும் அவருடைய பிளான்ல நான் எல்லாத்தையும் செய்யணும். இப்போ ஆமாதான் பாஸ்டர். சில பேர் கேள்வி கேட்குறாங்க, ஏன் பாஸ்டர் ஏன் ஆண்டவர் ஏன் எனக்காக மரிக்கணும்? இப்போ அந்நிய ஜனங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய கொஸ்டின்னா ஒய் கிரைஸ்ட் ஹேஸ் டு டை ஃபார் மீ, எனக்காக அவர் ஏன் மரிக்கணும், ஏன் பாவத்தை அவர் ஏன் சுமக்கணும், ஏன் சாபத்தை அவர் ஏன் ஏற்றுக்கணும்? அகெயின் காட் ஒரு சாவரின் காட். அவர் ஒரு அப்பா மாதிரி என்ன பண்ணுறாரு, தான் பிள்ளைங்களுக்கு எல்லாம் நானே செய்யணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தான் நான் கண்டுபிடிச்சேன். போன வாரம் நான் தியானிக்கும் போது, ஆமாம் ஏன் ஆண்டவர் சிலுவையில் லாஸ்ட்டாக மரிக்கும் போது கூட எல்லாம் முடிந்தது, இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்றாருன்னா, அங்கேயும் மனுஷனுடைய மீட்புக்காக எல்லாத்தையும் அதான் சொல்லுவேன். ஏதியன் தோட்டத்தில் அவர்கள் இழந்து போனதை கெத்சமனி பூங்காவில இவர் தொடங்கி கொல்கோதா மலையின் மேலே தேவன் முடித்தார். அவங்க வழுவி போனதை மீண்டுமாய் அதே ட்ராக்கை கொண்டு வருவதற்கு பிதாவே தன் ஒரே பேரான குமாரனை ஆகிய இயேசுவை உலகத்துக்கு தந்து நம்மள மேல இவ்வளவு அன்பு கூர்ந்தார். ஒரே ஒரு ரீசன், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, நித்திய ஜீவனுக்குள்ள வர வேண்டும். அப்போ நித்திய ஜீவனை மையப்படுத்தி தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார், தவிர உலகத்துல உங்களை பெரிய ஆட்களாக மாத்திர வேண்டதுக்காக இல்லை. நம்ம இந்த நித்திய ஜீவனுக்கான வழியை பின்பற்றினாலே உலகத்தில் நமக்கு என்னெல்லாம் தேவையோ தேவன் சந்திக்கிறார். ஆனால் அவர் கொடுக்கக்கூடிய காரியங்கள் எந்த விதத்திலையும் நம்மை பொருள் பக்கமோ பணம் பக்கமோ நிலத்தின் பக்கமோ திருப்பவே திருப்பாது. நாம் அவரோடவே சஞ்சரித்து பிரயாணப்பட தேவன் உதவி செய்வார். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, கொஞ்சம் அவர்கள் உலகத்தில் உயர்த்தப்பட்டாலோ ஆசீர்வதிக்கப்பட்டாலோ அவங்க இருதயம் தேவனை விட்டு விலகி போய் விடுகிறது. அவங்க பாரம்பரியமான கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், பைபிளை சுமக்கிறாங்க, ஃபேமிலி ப்ரேயரும் பண்ணுறாங்க, கட்டாயத்துக்காக பைபிளும் வாசித்துறாங்க, ஆராதனைக்கும் வராங்க, ஏன் சில பேர் பிரசங்கம் கூட பண்ணிடுறாங்க. ஆனால் இருதயமோ தேவனை விட்டு தூரமாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் பல முறை பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறாரு, இந்த ஜனம் தன்னுடைய உதட்டினால் என்னை துதிக்கிறார்கள், ஆனால் தன் இருதயமோ என்னை விட்டு தூரமாக இருக்கிறது. அப்போ இந்த மனம் திரும்புதல் தேவையானால் அதுதான் மனம் திரும்புதல். அப்போ மாற்றம் எங்கே வரணும்னா மனசில்
வரணும். ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆமா, தீர்மானம் எடுக்கணும். ஒரு they have to take a decision. ஒரு தீர்மானம் எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா ஒரு ஒரு வேலை கூட சாய்ஸ் பண்ணும்போது ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. எந்த வேலை என் பிள்ளைக்கு நல்லது அல்லது என் வாழ்க்கைக்கு எது நல்லது. ஒரு மேரேஜுக்கு ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. அதே மாதிரி நித்திய ஜீவனுக்கு அவங்க ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். அவங்க உண்மையாக ஆண்டவராக இயேசு அவங்களுக்கு தேவை. ஏன்னா வித்தவுட் கிரைஸ்ட் தேர் இஸ் நோ இட்டர்னல் லைஃப். அது வேதம் 1 யோவான்ல நம்ம வாசிக்கும் போது அது 2ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, கிறிஸ்து தான் நித்திய ஜீவன். He is the eternal life. அவர் இல்லாம நித்திய ஜீவன் இல்லைங்க. ஸோ அந்த நித்திய ஜீவனை கொடுக்க தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஸோ அதை இந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்கிற யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது என்பது தான் நம்முடைய ஒரு வாஞ்சியா இருக்கிறது. பாருங்க, இதை தொடர்ச்சியாக நம்ம சில காரியங்களை பேச போகிறோம். அப்போ இந்த பகுதியில் நீங்கள் பார்ப்பீர்கள்னா நித்திய ஜீவனை குறித்து ஏராளமான காரியங்களை பேசுவதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். அதுலேயும் பாஸ்டர் டேவிட் அவங்க ஏராளமான காரியங்களை நம்மளோட கூட பேசியிருக்கிறாங்க. அதுலேயும் புதிய புதிய சில விஷயங்கள், புதிய புதிய வசனங்கள், வேதத்திலிருந்து நித்திய வெளிச்சத்தை குறித்து, நித்திய வாழ்வை குறித்து அநேக வசனங்களை நமக்கு சுட்டி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த நித்தியத்துக்குள் பிரவேசிக்கக்கூடியவர்களாய் உங்களை அர்ப்பணிக்க வேண்டுமானால் உங்கள் நாவிலே அறிக்கை செய்து உங்கள் மனதில் ஒரு மாற்றம் வந்து தேவனை நீங்கள் பின்பற்றுவீர்களானால் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் நித்தியத்துக்குள்ளே சேர்க்கப்படுவார்கள். மரித்தாலும் வந்துடுவீங்க, உயிரோடு இருந்தாலும் வந்துடுவீங்க. ஆனால் நித்தியத்துக்குரியவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நீங்கள் பழகணும். நம்ம நித்தியத்துக்கு எவ்வளோ சமீபமாக இருக்கிறோம் என்பதை ஒரு வீடியோ மூலிமா கூட இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு காண்பித்திருக்கிறோம். ஏன் அதை போடுறோம் அப்படின்னு சொன்னாக்கா, பிரபலமாய் தேவனால் பயன்படுத்தப்படக்கூடியவர்கள் கூட இந்த கடைசி காலத்தில் அவங்க இருக்கிற பகுதிகளிலே அந்த ஜனங்களுக்கு அவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது நாங்கள் மாத்திரம் பேசுகிற விஷயம் அல்ல. ஏன்னா நித்திய ஜீவன் என்னுடைய ஐடியாவே இல்லை. மாரநாத்த நிகழ்ச்சி என்னுடைய ஐடியாவே கிடையாது. சுவிசேஷம் என்னுடைய ஐடியாவே கிடையாது. ஆவியானவர் சொல்லி கொண்டிருக்கிறத தொடர்ந்து செயல்படுவதற்கு தேவன் உதவி செய்கிறார். இப்போ அந்த காலையில் நிகழ்ச்சி கூட இயேசுவோடு கூட பேசுவோம் வாருங்கள், அந்த நிகழ்ச்சியில் கூட எத்தனையோ எபிசோடு இது வரைக்கும் 1500 தாண்டிருச்சு. 1500 தாண்டி போயிட்டே இருக்குது. அப்போது அந்த நிகழ்ச்சி கூட 10 நிமிஷம். ஏன் வந்து உங்களெல்லாம் கேட்டு இல்லை பாஸ்டர்களை கேட்டு நீங்கள்லாம் வந்து அதில் பங்கு பெறுங்க, இதில் வந்து தொடர்ந்து இந்த வசனங்களை விதைப்போன்னா வாக்குத்தத்தமாக இல்லை. அவங்களுக்கு வசனம் விதைக்கப்படணும். அந்த நாள் அவர்கள் என்ன செய்யணும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளணும். ஏன்னா எல்லாவற்றையும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து இந்த உலகத்துக்குள் போனாதான் அட்லீஸ்ட் ஒரு அளவுக்கு பாதுகாக்கப்படுவாங்க. உண்மைதான். இல்லைன்னா பேசிக்கும் போது ஒரு வசனம் மாத்திரம் எனக்கு ஞாபகம் வருது. இந்த நித்திய ஜீவன் எங்க இருக்குன்னா அவருடைய வசனத்தில் தான் இருக்கு. ஆண்டவர் இயேசு சொல்றாரு, சர்ச் த ஸ்கிரிப்சர்ஸ். அதாவது வசனத்தை தேடுங்க, அதுல நித்திய ஜீவன் இருக்கிறது அப்படின்றாருங்க. அதான் இப்போ அந்த பகுதி குறித்து நம்ம அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்க போகிறோம். பாஸ்டரோட இன்னும் கலந்து பேச போகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் தேவன் பக்கமாய் மனம் திரும்புங்கள். கால சமீபமாக இருக்கிறது. எப்போ என்ன முடியும்னு தெரியாது. 2025 ஆண்டிலே நாம் பிரவேசித்து முன்னேறி கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இது 6ஆம் மாதம். ஸோ இந்த மாதம் வேகமாய் முடிகிறதை பார்க்கிறோம். இப்போது தான் ஜனவரி தொடங்குச்சு. இந்த 6ஆம் மாதத்துக்குள்ளே நாம் பிரவேசித்து பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். வெகு சீக்கிரத்தில் எல்லாமே மாறப்போகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டில் பெரிய மாற்றம், யுத்தத்தில் எக்கனாமியில் பெரிய மாற்றம், அதே நேரத்தில் உணவு ஆகாரத்திலையும் பெரிய மாற்றம், ஜனங்களுக்குள்ளும் எல்லா விதத்திலையும் சிந்தையிலும் எண்ணத்திலும் பெரிய மாற்றங்கள் வந்திருக்கிறது. நவீனத்துவமும் பெரிய மாற்றத்துக்குள் இருக்கிறது. அப்போ இவைகளெல்லாம் எதை குறிக்கிறது? அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அந்த நாட்கள் எண்ணக்கூடியதாக இருக்கிறது. we are counting days. அந்த மாதிரி இருக்கிறோம். ஸோ அதனால் ரொம்ப தூரம் இல்லை, அடுத்த நிமிஷமாக கூட இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ரட்சணை நாள் இதுவே. இன்றைக்கே ரட்சிக்கப்படுங்கள். உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். இயேசுவிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஜெபத்தோடு முடிக்க விரும்புகிறோம். நம்ம பாஸ்டர் அவங்க உங்களுக்காக ஒரு ஜெபம் செய்வார். நம்ம ஜெபம் செய்யலாம். பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரமபிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறவரே, எல்லா மானவருக்கும் நீர் தேவனாகும் ஆண்டவராக இருக்கிறீர். சர்வ வல்லமுள்ள தேவன், எங்களுக்காக இந்த உலகத்துல எல்லாவற்றையும் படைத்து மனிதராக எங்களை படைத்து ஆண்டவரே நித்தியத்துக்காக எங்களை படைத்திருக்கிறீர். ஆனால் நாங்களோ ஆதாம் மூலியமா எல்லாவற்றையும் இழந்து போனோம். மரணத்தையும் பாவத்தையும் சாபம் வந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமா எங்களுக்கு நித்திய ஜீவனை ஒரு ஈவாக கொடுத்தீரே, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மீது உம்முடைய பரிசுத்தாவினர் தொட்டு அவர்களுக்கு கர்த்தாவே இன்றைக்கே அந்த ரட்சணை நாள், இன்றைக்கே அந்த சால்வேஷன் அவர்கள் பெற்றுக்கொள்ள அந்த நித்திய ஜீவன் இப்போ நாங்கள் ஜெபிக்கும் போதே ஆண்டவரே உம்முடைய வல்லமை அவர்கள் வீடுகளுக்கு சென்று உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் அவர்களை தொடும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருவரும் கெட்டு போவது பிதாவின் சித்தம் அல்ல என்று நாங்கள்
வாசித்தோம். ஆமென். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அந்த வெளிச்சத்தில் நடப்பார்கள். ஆம் ஆண்டவரே, இந்த நித்திய ஜீவனை ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்ள ஆமென். ஆண்டவராக இயேசுவோடு கூட வாழுகிற மக்களாக உம்முடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட எங்களை ஆயத்தப்படுத்த இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொருத்தரும் நீர் ஆயத்தப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவானவரின் பரிசுத்த நாமத்துல, எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்துல வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து வசனங்களை பாருங்கள். அதே நேரத்தில் நீங்கள் பார்க்குற நீங்கள் மற்றவங்களோட கூட இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அவர்களும் வசனத்தில் தொடர்ந்து முன்னேறி கடந்து வருவதற்கு தேவன் உதவி செய்வார். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் 2 பேரும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 ஆமென்.